ஓம் சக்தி. அவனவன் பாவத்திற்கு தக்கபடி அவனவன் பேச்சு அமையும். பாவம் நீங்க நல்ல குணத்தையும் நல்ல தொண்டையும் வளர்த்து கொண்டால் போதும். முற்பிறவியில் என்ன செய்தேனோ அனுபவிக்கிறேன், சென்ற பிறவியில் என்ன செய்தேனோ எனக்கு இப்படி வந்துவிட்டது என்று கடந்து போனதை பற்றி எண்ணி வருந்தாமல் இந்த பிறவியில் உங்களுக்கு நான் தருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு கரையேற முற்படு. எல்லோரும் அறிவாளியாகவும் பணக்காரனாகவும் ஆகிவிட முடியாது. விதைக்கேற்றபடி பயிர் முளைப்பது போல அவனவன் விதிக்கு ஏற்றபடியே பிறவியும் ஏற்படும். சக்திக்கும் விதிக்கும் நடக்கும் போராட்டம்தான் நாள்தோறும் நாம் சந்தித்து வருகிற நம் அன்றாட வாழ்வில் நிகழ்ச்சிகள், செயல்பாடுகள். அம்மா நமக்கு உடலையும் மனதையும் கொடுத்து அதற்கு மேலே மாயை என்ற ஒன்றையும் சேர்த்து கொடுத்து இருக்கிறாள். ஈரவர்ணம் சுவரை தொடாதீர்கள் என்று எழுதி வைத்திருப்பதை படித்த பின்னரும் சுவரை தொட்டு பார்த்து, ஆமாம், வர்ணம் காயவில்லை, ஈரமாகத்தான் இருக்கிறது என்று நம் உதடுகள் உச்சரிக்கிறதே, அதுவே நம் மனதின் மாயை. கருவறையில் தாமரை பீடத்தின் மீது அமர்ந்திருக்கிற அம்மா தனது இடது திருவடியை 7 இதழ்கள் தாமரையின் மீது வைத்திருக்கிறாள். 7 விதமான மாயையால் நம் மனம் ஆசாபாசத்திற்கு ஆளாகி நம் வாழ்வு சிதறிவிடக் கூடாது என்பதே அதன் தத்துவம். அடங்கிய மனமே ஆனந்தத்தின் ஊற்று. சாத்வீகமான நல்ல உணவுகள் நம் உடலுக்கு ஆனந்தம். ஆரோக்கியமான நல்ல எண்ணங்கள் நம் மனதிற்கு ஆனந்தம். நல்ல பிள்ளைகள் நம் குடும்பத்தின் ஆனந்தம். உயர்ந்த கூட்டு பிரார்த்தனைகள், சுயநலமற்ற தொண்டுகள் நம் சமூகத்திற்கு ஆனந்தம். தியானம் நம் ஆன்மாவிற்கு ஆனந்தம். பள்ளி பருவத்தில் விளையாட்டு மாணவர்களுக்கு ஆனந்தம். வாலிப பருவத்தில் வாழ்க்கை துணை நலத்தால் இருபாலருக்கும் ஆனந்தம். வயதான பருவத்தில் பேணி காப்பதற்கு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் உதவுகிற பிள்ளைகளும் இருந்தால் வயோதிகர்களுக்கு ஆனந்தம். ஆன்மீகத்தில் குருவின் துணை பக்தனுக்கு ஆனந்தம். அந்திம காலத்தில் ஆண்டவன் துணையே அனைவருக்கும் ஆனந்தம். ஆனந்தத்தை நாம் வெளியே தேடக்கூடாது, அது நம்முள்ளே இருக்கிறது. குரு பார்வை, குரு காணிக்கை, குரு மந்திரம், குரு உபதேசம், குரு சம்பாஷணை, குருவிற்கு பாத பூஜை, தொடர்ந்த தீவிர பக்தி, தியானம் மற்றும் நல்ல பழக்க வழக்கங்களால் நம்முடைய மாயை திரை நம்மை விட்டு நீங்கி நம்மில் தெய்வ சக்தி வெளிப்படும். அதன் பின்னரே நம்முள் ஆனந்தம் மேலோங்கும். அந்நிலையை நாம் அடைவதற்கு பயிற்சியும் முயற்சியும் நமக்கு முக்கியம். உன்னால் முடியாத போது என் மீது பாரத்தை போட்டு என்னை முழுவதுமாக சரணடைந்தால் நீ நினைத்ததை நிறைவேற்றி வைப்பேன் என்பாள் அன்னை. இறைவனால் இயலாதது இல்லை. இறை அருளை பெறுவதற்கு தொடர்ந்து ஆன்மீக ஈடுபாடு என்பது நமக்கு மிக மிக அவசியம். ஓம் சக்தி. ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும். வாழ்க்கை வசதி, பந்த பாசம், குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை. ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது. எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும். 2 மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும். நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சி பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.